ஃபஸ்ட்டு டேலேருந்து ட்ராவல் பண்ணுறேன். அதனால் ஐ டோன்ட் ஃபீல் டிரைவர் ஸ்டாப் ஆனதுன்னு தெரியல. பட் நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வருது சார். இன்னும் ஒரு மக்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது கேள்வி நிறைய இருக்குது சார், நிறைய வச்சுருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2002 வந்து ஸ்ரீ பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸ்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்பா வந்து ஒரு பெரிய லெகசி, ஒரு டிரைவராக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பஸ் ஓனர் ஆனாரு. அதுலேருந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுன்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக உங்களுக்கு எப்படி பண்ண முடியுது சார்? இதில் எந்த சேலஞ்சஸ் என்னென்ன? ஜென்ரலாக யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், டிரான்ஸ்போர்ட் இஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டர். ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக பண்ணணுன்றது என்னோட மோட்டிவ். ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியலாக ஸ்ரீ பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸ்னு பேர் இருந்தது. அப்புறம் 2006 and 2007 எக்ஸாக்டாக அப்போ தான் வந்து பூம் இருந்தது. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, ஆட்டோ இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன பூம் இருந்தது. விஆர் இன்டு கார்பரேட் இண்டஸ்ட்ரி போயிருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் பார்த்துருப்பீங்க. எம்எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கோம், கேபிஎன் போட்டிருக்கோம், பர்வீன் போட்டிருக்கோம். ஒரு 4 இடத்துல தான் அந்த பேர் முடியாமல் இருக்கும். ஸோ ஐ காட் சம் இன்ஸ்பிரேஷன். இந்த பர்வீன் யார் காம்படிட்டர் இருந்தாலும் அவங்க சொல்றதுக்கு மனசு வேணும். My inspiration is Parveen. So I created 2007 SVLT brand. So after that we travel with the SVLT. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், என்டர்பிரைசஸ், ட்ராவல் சர்வீசஸ், நிறைய இன்வெஸ்ட் எல்லாமே பண்ணும். அதில் வைனா ஃபோர் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் என்னோட சேர்த்து மீதி 2 பேர் இந்த பிஸ்னஸ் வரல. தே ஆர் இன் அதர் இண்டஸ்ட்ரி, ஒரு யூஎஸ்ல இருக்காரு. ஸோ இந்த 4 பேரும் ஒரே பிராண்டை தான் பண்ணியிருக்கோம். பட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பண்ணியிருக்கோம். So this is the brand. இப்போ எஸ்பிஐக்கு இப்போ வெஹிக்கிள்ஸ் பண்ணுது. சம்டைம்ஸ் மக்கள் கேட்பதுக்கும் எஸ்பிஐனா இழந்தவங்க எல்லாம் ஒன்று தான் எஸ்பிஐ. சார் நைஸ் சார், நைஸ் சார். அதுக்கப்புறம் உங்களோட முரளி ஹெச்ஆர் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர், அவர் அவரோட ஒரு செஷன் பார்த்தேன். இஎஸ் பீன் உங்கள் கம்பெனியில் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக 600 எம்ப்ளாயி அவர் கீழே நீங்கள் டெவலப் பண்ணிங்க. இதை எப்படி சார் பண்ண முடியும் சார்? இன்னைக்கு இருக்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, பிகாஸ் ஆஸ் யூ செட், ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்மெண்ட்டை ஒரு ஆர்கனைஸ் செக்மெண்ட்டாக மாற்றி அதில் இவ்வளோ பெரிய எம்பவர் பண்ணி இவ்வளோ மேன் பவரை மேனேஜ் பண்ணி ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை எப்படி ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் உங்களால் மாற்ற முடிஞ்சது சார்? ரொம்ப சிம்பிள்ங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன செய்தி, நம்ம திருவள்ளுவர் கொடுக்காத தெரியும். நான் ஒரு புத்தகம் இதன் செய்து இவன் செய்து வைப்பான், அதனை அவன் கண்கிற அவ்வளோதான். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பீப்புள் கிடைக்கும். ஸோ ஐ பண்ணிக்கிட்டேன். என்னோட 2001 நான் ஸ்டார்ட் பண்ணி 2010 போகிறவங்க நான் சிலரை வந்து மேலாளராக ஆக்கினேன். அதில் 10 பேரை மேலாளராக ஆக்கினேன் 2010 10 இயர்ஸ் ட்ராவலில். அந்த 10 பேரில் ஒரே ஒருத்தர் தான் ப்ரொஃபஷனல். மீதி 9 பேரும் வெங்கட் சொன்ன மாதிரி கீழே வந்து ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே வந்து நீங்கள் வெறும் 4 ஸ்ட்ரக்சர் தான் பிரிக்கிறீங்க. அது வந்து எப்படின்னா ஜெனரல் மேனேஜர், டெக்னீஷியன், டிரைவர்ஸ். இது இவ்வளோ பெரிய ஒரு எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தை எப்படி அந்த மாதிரி பிரித்து உங்களால் பண்ண முடியுது சார்? வி வாண்ட் டு நோ அபவுட் இட். உங்களுக்கு மோசஸ் சார் பேசும்போது சொன்னாங்க எஸ்ஓபி ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். எந்த ஒரு விஷயமும் எஸ்ஓபி ப்ராசஸ் எல்லாமே. அது மாதிரி ஒரு நிறுவனம் வளரணும்னா அந்த நிறுவனம் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் இல்லாத எந்த பிஸ்னஸ்மே நாட் கம்ப்ளீட். ஸோ ஒரு 10 வருஷத்துல ஒரு லெவல் ஒரு 250 ஃபீட்ஸ் to 350 எம்ப்ளாயிஸ் ஆகும்போது ஐ கிரியேட்டட் ஸ்ட்ரக்சர். அப்போவே கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் 2010. ஸோ செகண்ட் லெவல், அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி பிரிச்சுக்கிறோம்னா 2010க்கும் 2015 ஒரு கீழே வேலை செய்யணும்னா ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே 3 லெவல் அந்த லேயர் வந்து அந்த லேயர் பார்க்கணும். இவங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு வந்து ஈஸியானால. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நான் டிரான்ஸ்போர்ட்டர், நான் இப்போ 4 o'clock உள்ள வரல, இதுவரை என் ஃபோன் நான் போடல. என் ஃபோன் நான் வரல. ஸோ ஸ்ட்ரக்சர் மை பீப்புள். ஏன்னா சார் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். நம்ம எங்கள் லிஸ்ட்டில் வந்து திரும்பி சொல்லிட்டு இருப்பாங்க,
ஒரு எம்டி இல்லாம அந்த கம்பெனி நம்ம இல்லாம நம்ம கம்பெனி எவ்வளவு நாள் நடக்குதோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னு சொல்லுவோம். தட் யூ பிகம் an எக்ஸாம்பிள். சார் அடுத்த கேள்வி, இப்போ உங்க பிசினஸ்ல ஜெனரலி வீங்க டிரான்ஸ்போர்ட்டர் உங்களோட பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் பெட்ரோல் பிரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த பிரைஸ்ல தான் நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணணும், ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்ல கண்டினியூஸாக சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். சடனாக ஒரு பாலிசி ஓவர் நைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா we are facing the GST issues. இதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது இதை எப்படி உள்கொண்டு கம்பெனியை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்க சார்? வீங்க ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது சார். ஒரே கேள்வியில் 4-5 சப்ஸ்கிரைப் கேள்வி பை சொல்லுங்க. ப்ரைஸ் பேக் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக 2 இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே ஆக்சுவலாக ட்ரேடை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், இல்லைன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், இல்லைன்னா மேனுஃபேக்சராக இருக்கும், இல்லைன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கும், நம்ம எவ்வளோ பேசணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சர்வீஸ் அக்ரிகேட்டர். இதுதான் பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடலுக்கும் ஒரு ப்ரைஸ் வேரியன்ட் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பட் எங்கள் பிஸ்னஸில் இருக்கிற சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வி ஆர் டூயிங் 2 டைப். ஒன்று B2B, ஒன்று B2B. கார்பரேட்க்கும் சர்வீஸ் பண்ணுறோம், என்டையர் டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கும் சர்வீஸ் பண்ணுறோம். டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறது எங்கள் விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த சர்வீஸை நல்லா கொடுத்தா கஸ்டமர் வந்து எல்லா ப்ரைஸ் பண்ணால் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 3 சாம்பிள்ஸ் நீங்கள் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலர் ப்ரைஸ்லையும் ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்காங்க, டீலக்ஸ் ப்ரைஸ்லையும் வாங்கிட்டு இருக்காங்க, ப்ரீமியம் ப்ரைஸ்லையும். ஸோ அதில் வந்து B2Cல சார்ஜஸ் இருக்காது. நம்ம ஃபேமிலி காஃபியை ஒரு கொடுத்து நல்லா பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக டீ வந்து ஒரு 30 rupees கொடுத்தவரை நம்ம எல்லாம் சாப்பிடணும். ஏன்னா அந்த பிராண்டை கிரியேட் பண்ணுறாரு, டேஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாரு. ஸோ ப்ரைஸ் பிரச்சனை இருக்கு. பட் B2Bல பிஸ்னஸ் ப்ரைஸ் பிரச்சனை இருக்கும். பட் நீங்கள் தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லையா ஒரு தடவை உங்களை அனலைஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டபிள் இல்லாத பிஸ்னஸை எத்தனை வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறது, கேஷ் ஃப்ளோ இல்லாத பிஸ்னஸை எப்படி கண்டினியூ பண்ணுறது, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன், சக்ஸஸ் ஆகிட்டேன், இறங்கிட்டேன் சொல்லிட்டேன். ஏன் வந்து வருதுன்னு போகணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஸோ நீங்கள் என்டையராக வந்து டீசல் ப்ரைஸ் கேஷ்ன்றது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கேஷ்ல பணப்படுத்த கரெக்டாக வச்சுக்கிட்டீங்களோ யூ மஸ்ட் பி குட் பிஸ்னஸ் மாடல். அது நான் சொன்னது ஆல் பிஸ்னஸ் எதுவானாலும் ஐ மீன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ஒரு சில கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் சொல்லி சாரி ராஜா எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புள் இருக்காங்க. சார் இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் பீங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த ஒரு சேலஞ்சஸ் லைக் கோவிட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அதோட அந்த ஒரு இந்த ஃபெயிலியர்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணலாம் சார்? ஐ டோன்ட் மீன் இட்ஸ் அ ஃபெயிலியர். மார்ச் 2022 மார்ச் 2020 கொரோனா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக 22 மார்ச் 20 கொரோனா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஒரு பெரிய பிரளயமா இது வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது எத்தனை நாளில் அது முடியும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ ஐ டிசைடட் உடனே நான் என்ன டிசைட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இதை எப்படி கொண்டு போகிறது, நம்ம கிட்ட இருக்க ரிசர்வை எப்படி பயன்படுத்துறது, நம்ம கிட்ட இருக்க கேபிட்டலை எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க வேலை செய்யறவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கிறது. ஒரு மாசம் கூட நான் சம்பளத்துக்காக யாரும் இல்லை கொரோனா. அது என்னன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின். நம்ம எவ்வளோ ரிசர்வ் கேபிட்டல் வச்சிருக்கோம், எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்கோம், அது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னா கண்டிப்பா அவன் 70,000 வாழ்க்கையை ஓட்டியிருந்தானா கொரோனா அவனுக்கு கோல்டு. ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 1,05,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தா கொரோனா அவனுக்கு ஃபர்ஸ்ட். இதாங்க. ஸோ இந்த இதை நம்ம ஃபேஸ் பண்ணவங்களா யாருன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க.
அதுக்கு ஏற்ற மாதிரி 3 மாசத்துலேயே கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிடுச்சு. எஸ்பெஷலி எங்களுக்கு B2C ஐடி அது பெரிய ஐடி தான், மிகப்பெரிய ஐடி தான். ஆனால் அது ஒரு பேட்டியோட சொல்லுங்க. பட் ஆனால் நான் B2Bல வந்து இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு 10 வண்டி ஒரு இடத்துல 20 வண்டி ஓடுற மாதிரி ஓடிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆக்சுவலாக வி கேன் மேனேஜ். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் உங்கள் மாடலை மாற்றி யூஆர் ரன்னிங் தேங்க்யூ சார். அண்ட் காம்படிஷனாக நீங்கள் ஒரு பிஸ்னஸில் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களோட காம்படிட்டரை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அவங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன ஒரு லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? அது எப்படி பார்க்குறீங்க? காம்படி அப்ரோச் எப்படி சார்? ஒவ்வொருத்தரும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிடுறேன். எனக்கு யாரும் காம்படிட்டர் கிடையாது, நான் யாருக்கும் காம்படிட்டர். நான் யாரும் காம்படிட் பண்ண முடியும். அது என்னோட மாடலாக இருக்கு. எனக்குள்ள நான் மாடலாக இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் எதிர்பார்க்கல சார். திஸ் இஸ் ஃபேக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் கஸ்டமரோட வேல்யூ ப்ரொபோஷனாக நீங்கள் என்ன சார் உங்கள் கஸ்டமருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரேம் கிடைக்கிற மாதிரி சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு 3 hours தரவன் பிபிடியில் சொன்னீங்க, அது ஒன்று பண்ணி ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் ஆகுதுன்னு சொன்னீங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன வேல்யூ ப்ரொபோஷன் உங்கள் கஸ்டமர் கொடுக்குறீங்க சார்? ₹100 வாங்குறாங்கன்னா 110 ரூபாய்க்கு அவங்க டெலிவரி கொடுக்கணும் சார், அவ்வளோதான் சார். ஆனால் 90 ரூபாய்க்கு அந்த செலவு முடிச்சிடணும் சார், புரியுதுங்களா? ₹100 வாங்குறீங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஆனால் 90 rupees செலவு முடிச்சிடணும், அவ்வளோதான். உதாரணத்துக்கு ஓப்பனாக சொல்லிடு, சின்ன கரெக்ஷன், ஜென்ரலாக கரெக்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் உங்கள் மாதிரி எஸ் மீட்டிங்கில் ரிவ்யூ மீட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த ஆடியோ சிஸ்டம்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா நீராடத்தை 4 தடவை போட்டு குழப்பிட்டீங்க. சரி, இது டெலிவரி இப்போ அவர் போட்டது இருக்குமா டெலிவரி. இந்த டெலிவரி மிஸ் ஆனால் நிறைய பேருக்கு அது முகம் சொல்லிப்பாங்க. அந்த முகம் சொல்லிக்கும் போது நம்ம கஸ்டமரை ஃபேஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானுங்க சார்? உங்களோட கீ ஆஃப் சக்ஸஸ் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் சார்? உங்கள் சக்ஸஸ் டிசிப்ளின் டிவைன். என் வேலை நான் கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன், டிவைனாக இருப்பேன். இது கரெக்டாக இருந்தால் எல்லாருமே சக்ஸஸ் தான். இதை தவிர ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் மாடல் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணேன், என்ன கோர்ஸ், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னையிலேருந்து 24 வருஷம் நெக்ஸ்ட் இயர் என்னோட சில்வர் ஜூப்ளி இயர். என்ன கேட்டிங்கன்னா என் வேலை நான் கரெக்டாக செய்வேன், டிசிப்ளினாக இருப்பேன், டிவைனாக இருப்பேன். இது இருந்தால் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் சொல்லலாம். இன்னொரு கரெக்ஷன், இன்னொரு விஷயம், ஹிமாலயஸ் பொறுத்தவரைக்கும் கிரீஷ் சார் சொன்னார், நான் நிறைய ஹிமாலயஸ் இதெல்லாம் பார்த்துன்னு சொன்னேன். டோட்டலாக ஹிமாலயஸில் 110 ஹில் ஸ்டேஷன் இருக்கு. அதில் நான் 82 பார்த்துட்டேன். பார்க்கணும். சார் வணக்கம், என்னோட பேர் வந்து பிரசன்னா, சென்னை 4th சாப்டர்ல வந்திருக்கேன். ஸோ மெயினாக இந்த செஷனுக்கு வந்ததுக்கு மோட்டிவேஷனே நீங்கள் தான். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆம்னி பஸ்லலாம் நான் மதுரை சின்ன வயசு, அப்போ நீங்கள் ரொம்ப சின்ன வயசு இல்லை, நான் மதுரையில் என்னோட சொந்த ஊர் மதுரையிலேருந்து நான் சென்னை வரையில அது வந்து எனக்கு திடீர் ஒரு ட்ராவல் பயணமாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆம்னி பஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆம்னி பஸ் தான் ஓட்டுவேன், இல்லை ஆம்னி பஸ் தான் நான் வந்து வச்சிருக்கேங்கிற ஒரு கனவு இருந்துச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறம் நான் வேற சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ல உள்ள வந்தேன். 2010ல நான் காலேஜ் முடிச்சது சாஃப்ட்வேர் ஜாம்பவான்ஸ் பார்த்து பயந்துட்டேன் சார். இல்ல அந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக கேட்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம புதுசா உள்ள வரணும்னா என்னென்ன பேசிக் தேவைகள் நம்ம இது பண்ணணும், என்ன நாலேஜ் வளர்த்துக்கணும், என்ன அடிப்படை தேவை, ஒரு பிசினஸ் மேன் இப்போ உள்ள வரணும்னா நிச்சயமா அவங்களுக்கு தேவை செல்லிங் கெப்பாசிட்டி, விற்கக்கூடிய திறமை. அடுத்தது கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். ஏதாவது சான்ஸ் கிடைச்சா கம் டு மை, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது கிளியர் ரெண்டாவது ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், முக்கியமாக பீப்புள் மேனேஜ்மெண்ட். இது 3 முக்கியம். இதுதான் பிஸ்னஸோட ட்ரேட். இன்னைக்கு அதில் கிளிக் ஆகணும் அப்படின்னா டிஜிட்டல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அட்வர்டைஸ்மெண்ட், என்டர் 360 டிகிரி அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்ந்துருக்கு. இன்னும் வி ஆர் நாட் என்ட்ரிங் த டிஜிட்டல் வேர்ல்ட். ஒரு இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒரு யூடியூப் கிடையாது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அவங்க பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் எங்களுதும் அது இருக்குன்றத இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கிடையாது. மேபி அதுவும் இனிமேல் அது ஒரு கீ. இது 3 கீ போதும் பிஸ்னஸ்க்கு. பட் இன்னி ஃபியூச்சரில் அது ஒரு கீ. என்னோட ஆசை 2030 ஒரு 500 ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண மோசஸ்க்கு என்னோட பிஸ்னஸ். இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு எனக்கு எல்லா லெஸ்ஸுக்கும் கூப்பிட்டுருவாங்க சார், ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ சார். திஸ் இஸ் புருஷோத்தமன் சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ். இந்த கூகுள் ரிவ்யூஸில் வரதுல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்கும், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்கும். இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரீஸில் உங்களோட எஸ்பிஐடியில் நீங்கள் இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தால் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? மோஸ்ட்லி வந்து என்னோட ரிட்டன்ஷன் ரேஷியோ பற்றி சொல்லிட்டேன். ரிட்டன்ஷன் எங்களோட கிளைண்ட் ரிட்டன்ஷன் ரேஷியோ வந்து 98.5%. ஸோ அதுவே நெகட்டிவ் ஃபீட்பேக் வரது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஒரு சாரோட பேசும்போது ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இவர் கிரி சார் தான் கேட்டார், அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா அது சரியாயிடும். சிஸ்டம் எரர் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபெயிலருக்கான காரணம் வந்து யூ ஹவ் டு ஃபைண்ட் திஸ் த்ரூ சிஸ்டம் எரர் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ரூட் காசை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஒரு தடவை ஒரு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு இது அதுதான் நமக்கு சேலஞ்சஸ். ஆனால் ஒரு தடவை நம்ம கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும் போதும் ஒரு தடவை போட்டு வித் சிஸ்டம் எரர். அதாவது ரூட் காசை கண்டுபிடிச்சு நீங்க பண்ணீங்கன்னா அதுவும் எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு சொல்லவே தேவையில்ல, வந்தேதான். நான் ஒரு எனர்ஜைஸ்டா உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா இது பிகமே அது ஒரு உங்களுக்கு அது போய் சேரணும். அதனால இதுதான் செய்யும். சிம்பிள் கொஸ்டின் சார். நீங்க எல்லாமே மற்றவங்க வியூல இருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இதனால என்னோட பெர்செப்ஷன் பார்க்காம மற்றவங்க பெர்செப்ஷன் பார்ப்பேன். இன்னைக்கு உங்க கையில ஒரு பவர் கிடைக்குது. என்டையர் ஆம்னிபர்சன்ட் டிராவலர்ஸ்க்கு இது கண்டிப்பா நான் செய்வேன், இதுவரைக்கும் இல்லாத விஷயம். இது நான் கண்டிப்பா மேண்டேட்டரி ஆகுவேன். அது அவங்களோட பயணத்துக்கு இப்போ வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டா இருக்கும் அப்படின்னா நீங்க அதை என்ன செய்வீங்க? நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் டெக்னாலஜியும் சரி, சேஃப்டியும் சரி, கஸ்டமருக்கு தேவையான வேல்யூ அடைஸும் சரி, எல்லாமே ஆல்மோஸ்ட் கட்டிடுச்சு. புதுசாக எதுவும் தேவையில்லை. 100% ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு நேக் இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கும் நேக். எந்த இண்டஸ்ட்ரியோட நேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஃப்டி தான். ஏன்னா எல்லாருமே அதை நம்பி தான் நீங்க டிராவலே பண்றீங்க எல்லாருமே. ஸோ அந்த நேக்குக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ரெடியூஸ் ஆகும்போது மக்கள் வந்து நாட் ஒன்லி எஸ்பிஐடி ஆன்லைன் பஸ்ஸை மட்டும் டிராவல் பண்ணி நம்பி டிராவல் பண்ணணும். அதுதான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. சேஃப்டி இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதுதான் கொடுக்கும். தேங்க்யூ சார். இன்னொரு கொஸ்டின் சார். அப்கமிங் இயர்ஸ்ல எஸ்பிஎல்டியோட பிளான்ஸ் என்னவா இருக்கு சார்? வாட் இஸ் யுவர் க்ரோத் பிளான்? ஜென்ரலா நீங்க உங்க பிசினஸ்ல எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு க்ரோத் பிளான்ஸ் பண்ணுவீங்க சார்? இப்போ நாங்க எங்களோட எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்க 30% க்ரோ ஆகும் அப்படின்னு நாங்க ஒரு லேர்னிங் ஸ்கூல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க எப்படி உங்களோட க்ரோத் பிளான் இருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்க? எவ்வளவு பர்சன்டேஜ்? நான் இங்க பார்க்கும்போது பார்த்தேன், எஸ்ல டெக்ஸ்ட் பண்ணும்போது நான் 30% க்ரோத் பண்ணேன். தயவு செய்து அப்படிலாம் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா கேஷ் ஃப்ளோக்கு எங்க போவீங்க, பணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எங்க போவீங்க? உங்க இண்டஸ்ட்ரி மாடல்ல நீங்க எடுத்த பிசினஸ் மாடல்ல எத்தனை பர்சன்டேஜ் வச்சா கேபிட்டல் ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும், ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி மேனேஜ் முடியும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும், கேஷ் ஃப்ளோ எப்படி பண்ண முடியும், ப்ராஃபிட் எப்படி பண்ண முடியும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணி தான் சிஹெச்ஆர் இருக்கணும், குமுலேட்டட் அக்ரிகேட்டட் க்ரோத் ரேட் இருக்க முடியும். நீங்க அதை விட்டுட்டு நேராகவே 30% இப்போ புருஷோத்தமன் ஏன் அவர் பேர் சொல்லணும்னா நீங்க யாரை பிரசன்ட் பண்ணா அவர் நேம் மெமரி பண்ணி சொல்லுங்க. அவர் வந்து சோலார் இண்டஸ்ட்ரி பண்றாரு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றா அப்படின்னா அதுக்காக நெக்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு 50 crores பிசினஸ் பண்றேன், 30% growth அப்படின்னா நெக்ஸ்ட் அவர் 80 crores போறாருன்னு வச்சுக்கோங்க. அவிச் பாசிபிள். அதுக்கேற்ற கேபிட்டல் வேணும், வர்க்கிங் கேபிட்டல் வேணும். ஸோ உங்க மாடலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை கான்கிரீட்டா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா க்ரோத் வைக்கலாம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மார்க் 12% இருக்கும், 10% இருக்கும், 15%. ஒரு சில இண்டஸ்ட்ரி ரீட்டைல் இண்டஸ்ட்ரினா 100% க்ரோத் ஆகும். எந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியோட ஐடல் க்ரோத் இஸ் 12.5%. அதாவது மேக்ஸிமம் 12 to 15%.
இந்த இயர் 100 பண்ணி போனா நெக்ஸ்ட் இயர் 150, அதுக்கு நெக்ஸ்ட் இயர் 127.5. இதுதான் growth. ஸோ 15% ஐடியல் ஃபார் த growth. அதுக்கு மேல வரதுதான் அந்த பிசினஸ் மாடல் கேட்ட growth. ஸோ அடுத்த கொஸ்டின் சார், உங்கள் சன் ஹரிகரன் டாக்டராக இருக்க போறாரா இல்லை அவர் என்டர்பிரினர் ஆக போறாரா? வாட் யூ விஷ் டு பி சார்? ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா சார், ஓப்பன் ஃபோன் நீங்க கூப்பிட்டுருந்தாலும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நிறைய நீங்க பேசும்போது நிறைய பேர் பேசிப்பாங்க, நிறைய உங்களுக்கு முன்னாடி பெரிய ஸ்பீக்கர்ஸ் பேசிப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, டியூட்டி டிசிப்ளின் டிவைன், இதெல்லாம் ஒர்க் பண்ண 2018 வரல எனக்கு எந்த விஷயமும் கிடையாது. நம்ம கடமையை செய்வோம், கண்டிப்பா உயர்வும். அதுக்கப்புறம் 2018 தென் 2000 நான் முதல்ல சொன்ன மாதிரி 2013 பிசினஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் 2010 கிரியேட் பண்ணேன். கிரியேட்டட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனா 2018 கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்பிரனர் டிசைட் பண்ணேன். இப்போ வி ஹேவ் விஷன், எங்களுக்கும் ஒரு விஷன் கிரியேட் பண்ணி இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா ஒரு பெரிய கோர்ஸ் பண்ணி இது டெவலப் ஆகணும். என்னோட சன் வந்து இந்த பிசினஸ் வருவாங்க ஐடியா இல்லை, ஏன்னா இந்த பிசினஸ் டெவலப் பண்ணி என்னோட பேஷன். ஸோ அவர் வருவாங்க லெகசியில தான் நான் பிசினஸ் பண்ணேன். மேபி அவர் டாக்டராக இருக்காரு, இஸ் ரேடியாலஜிஸ்ட். எனக்கு என் பையனுக்கு அடுத்த June 5 மேரேஜ். டாக்டர்ல வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபஷன் போனாங்க, ஹாஸ்பிட்டல். ஸோ ஐ ஹேவ் பிளான் பி வச்சிருக்கேன், இனிமேல் என்ன பண்ணலாம் சி. ஆனால் க்ரோத் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். பட் எங்களோட க்ரோத் எப்படி இருக்கும்ன்றத மட்டும் உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரோத்ன்றது 3 அடிப்படையில் வச்சுருக்கீங்க. இது ரொம்ப முக்கியம். க்ரோத்ன்றது நம்ம மட்டுமே பிஸ்னஸ் வந்து நம்ம வளர்றது மட்டுமே பிஸ்னஸ் இல்லை. நம்ம எம்ப்ளாயை நல்லா வச்சுக்கணும், நம்ம சப்ளையரை நல்லா வச்சுக்கணும், நம்ம கிளைண்ட்டை நல்லா வச்சுக்கணும். இதான் ரியல் க்ரோத். நம்ம மட்டுமே வந்தால் எதனால இந்த கொஸ்டின் கேட்டா சார், ஒரு எதனால கேட்டாலும் வந்து லெகசியா இந்த பிசினஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் ஓகே தான். அட்லீஸ்ட் இந்த காலத்து கொஞ்சம் ஏஜ்ல இருக்கும் புரிஞ்சுக்கும். சின்ன பசங்க போயா இருப்பான், ரொம்ப சிஸ்டர் சின்ன பையனா போயா இருக்குது, ஏஜ்ல இருக்கும் போயும் பசங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்லை அதுக்கும் பாருங்க, அதுக்கேற்ற நம்ம மாத்திக்கிட்டா நம்ம சந்தோஷம் பண்ணிக்கலாம். சார் எதனால இந்த கொஸ்டின் கேட்கணும் சார், அப்பா வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணும்போது அதை கொண்டு வர கட்டாயத்தில் நம்ம முன்னாடி இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர்ஸும் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர்ஸும் இருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கிரி சார் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஈவன் மைசெல்ஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் என்ன நினைக்கணும், செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வருவாங்கன்றதை எதிர்பார்க்குறாங்க. பட் உங்களால ஒரு க்ரோத் பிசினஸை டெவலப் பண்ண முடிஞ்சு செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்தாங்க, யூ டு பி ஹாப்பி. வரலன்றதா வருத்தப்படுறாங்க. இது ஒரு பர்சன். செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புளை இன்ஸ்பிரேஷனா பார்த்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா யூ மஸ்ட் பி சக்சஸ்ஃபுல் லேர்னர். சார் மொபைல் வச்சுருக்கீங்க. பஸ்ஸஸ் வந்து ஜெனரலாக வந்து ஹை கேபிட்டல் எக்ஸ்பெக்ட் எவ்வளோ வருஷத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஏதோ பாலிசிஸ் வச்சுருக்கீங்க? நிச்சயமா இருக்கு சார். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நிச்சயமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பேசணும்ல லக்ஸுரி, ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட்னு இருக்கு இல்லையா. நீங்க ப்ரீமியம் செக்மெண்ட் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் சார். அதே லக்ஸுரி செக்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் வச்சுக்கலாம் சார். இல்லை கம்பெனிக்கு ஸ்டாஃப் டிரான்ஸ்போர்டேஷன் போட்டுறீங்க, இல்லை காலேஜ் போட்டுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுறீங்க, எம்ப்ளாயிஸ் போட்டுறீங்க, ப்ளூ ஸ்காலர் போட்டுறீங்கன்னா you have to be there for 10 years. So அதுவும் ஒரு மாடல் 5 years 7 years. டிரைவருக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோட்டோகால் ஏதாவது நிச்சயமா வச்சிருக்கோம் சார். டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை 100% வச்சிருக்கோம். We have a very good system for the driver appointment, screening, induction, training, first aid, yoga. நிறைய வச்சிருக்கோம் டிரைவர்ஸ். அதனால தான் இப்போ ஃப்ரீயாக இங்கே உட்காந்துருக்கு. இதனால 10 கால் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா அது நடந்துதான் இருக்கு, அது நடக்காம இருக்காது. நம்ம கண்ட்ரோலுக்கு இவ்வளவுதான், எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் என்னன்னா மார்க்கெட்ல வந்து எங்க ஃபெர்டிலிட்டியில மற்றவங்க பெட்டர். அதாவது எங்கேயுமே ஒரு சேலஞ்சஸ் இல்லாம இருக்காது, மேனிபுலேஷன் இல்லாம இருக்காது, ஆட்டிடியூட் பிரச்சனை இல்லாம இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்கும். நான் அதனால தான் எல்லாருமே பேசுறேன். நான் ஜென்ரலா நான் என்ன பத்தி பேசுறேன், ஜென்ரலா தான் சொல்லியிருக்கேன்.
இருக்கும். நீங்க எவ்வளவு கம்மி பண்ண போறோம், நாம எவ்வளவு கம்மி பண்ண போறோம், நாம எவ்வளவு ட்ராவல் பண்ணோம். That should be reduced. சார் நான் அடுத்த கேள்வி வந்து என்ன சார் கேட்டது டீம் மேனேஜ்மெண்ட் சார். இப்போ உங்ககிட்ட வந்து மேஜரா அப் ஃப்ரண்ட்ல உங்களோட கம்ப்ளீட் கம்பெனியோட பிராண்ட் அதோட ட்ரஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போகிறது வந்து உங்க டிரைவர்ஸ் தான். அவங்க தான் வந்து உங்களை அப் ஃப்ரண்ட்ல லீட் பண்ணி அவங்க தான் டெலிவரி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்றீங்க, அவங்க எப்படி நீங்க ஆன்சர் பண்ணீங்க, பட் இன்னும் என்னோட டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? ஸ்ட்ரக்சர் அவங்க என்ன என்கேஜ் பண்றீங்க, அவங்க எப்படி புரிய வைக்கிறீங்க, இந்த இம்பார்ட்டன்ஸ், அதாவது நீங்க தான் இந்த பிசினஸோட இம்பார்ட்டன்ஸ்ன்றதை அவங்க எப்படி அவங்க கிட்ட கொண்டு போறீங்க, அவங்க எப்படி அதை கஸ்டமர்கிட்ட சேர்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். We have the consistent training plus attitude training வச்சிருக்கோம். Apart from that, அது மட்டும் இல்லாம every 100 drivers நான் வந்து 1 monthly once எங்க GMHR மீட் பண்ணி வாட் இஸ் த கம்பெனியோட நீங்க என்ன மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி தெரிவிக்கணும். ஸோ ஒன் ஆஃப் டூ திங்ஸ் அதுக்காக வந்து எதுவுமே நடக்காம இல்லை, ஒன் ஆஃப் திங்ஸ் நடக்கும். பட் எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்கா அப்படின்னும்போது இண்டஸ்ட்ரியில இப்போ எங்க கம்பெனி இருக்குன்னா ஒரு 950 லெவல்ஸ் எக்ஸாக்டா இன்னைக்கு பொசிஷன் 942 இந்த 942 இருக்கிறாங்கன்னா அந்த 942 கிட்டத்தட்ட ஒரு 50% குட் டிரைவர்ஸ். அடுத்த கேட்டகரி ஒரு குட் டிரைவர்ஸ். இன்னும் ஒரு 100 to 200 டிரைவர்ஸ் தான் மிஸ் எல்லாம் இருக்கும். கன்சிஸ்டண்டா நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் சார், எந்த ஒரு விஷயத்தையுமே கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்டா சொல்லிட்டே இருக்கணும், சொல்லதான் கரெக்ஷன் ஆகும். ஸோ கன்சிஸ்டண்டா அதை ட்ரெயின் பண்ணிட்டு இல்லைன்னா அதுவும் இன் ஃபியூச்சர் நம்ம எல்லாருக்கும் சேலஞ்ச் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஸ்காசிட்டி இருக்கு, பீப்பிள் மேனேஜ்மெண்ட் அது எல்லாத்தையும் இருக்கும். பட் கன்சிஸ்டண்டா நம்ம எப்படி அவங்களோட ட்ராவல் பண்ண போறோம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறது, ட்ராவல் பண்ணாம எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எத்தனை டீம் மாஸ்டர்ஸ் கிடைக்க எவ்வளவு டஃப். நம்ம 500 படிக்கு பிளான் பண்ணிட்டோம், 500 படிக்கு அவங்க ரெடியா இருக்கும். நம்ம மெயின் மேனுஃபேக்சரிங்ல இருந்து எல்லாமே வரணும், ஒரு சில எல்லாம் பண்ண வேண்டியது. வெரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் சார். கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஆஃப் சக்சஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அஃப்கோர்ஸ் தேங்க்யூ. எந்த ஒரு வேலையுமே கன்சிஸ்டண்டா செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லாருமே கன்சிஸ்டன்ட் இல்லைன்னா தயவு செய்து கோவிலே பண்ணாதீங்க, நெகட்டிவா பேசுறீங்க. யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு இன்னொரு கொஸ்டின் சார். நீங்க இவ்வளவு பஸ்ஸஸ் ஓன் பண்றதுனால ஹவ் ஆர் யூ கேபிட்டலைசிங் தி ஃபண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் யூ நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஹியூஜ் சக்சஸ். உங்களோட ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒரு லாங் டைம் எடுக்கலாம். என்னோட அசம்ப்ஷன் சார். வெரி லெஸ் உண்மைதான். ஸோ இதுக்கு வந்து இட்ஸ் வெரி டஃப் சார். எப்படி அந்த கேபிட்டல் வச்சுருங்க பிசினஸ் சரி பண்ண வேண்டாம், அது டஃப் தான். இல்லை இனிஷியலி மேனேஜ் பண்றீங்கன்னு தெரியல. இனிஷியலி ரொம்ப ரொம்ப டஃப் தான். ஆனால் சொல்லணும் 6 ரூபாய் வரைக்கும் இல்லை. 2001 நான் என்ட்ரா இருந்து லோன் வாங்கி எல்லாம் பண்ணிருக்கேன். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 6 rupees இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கி. ஆனாலும் அந்த கொடுக்கணுன்ற எண்ணம், அந்த பணத்தை கிரியேட் பண்ணுறது, ப்ராஃபிட்டபுளாக கம்பெனி வச்சுக்கிறது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து பேங்கர்ஸ் போகணும். அது எல்லாருக்கும் இருக்கும். அதனால ப்ரைவேட் கம்பெனியில் வட்டி வாங்கிட்டோம்னா நான் நொந்து போயிடுவாங்க. அடுத்தது பேங்கர்ஸ் போகும். பேங்கர்ஸே உங்கள் வீட்டை தேடி வருவாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும். இப்போ நாங்கள் வந்து எனி வெஹிக்கிள்ஸ் எடுத்தாலும், முன்னாடிலாம் வெஹிக்கிள்ஸ் எடுத்தால் 100% ஃபைனான்ஸ் வாங்கும். 100னா 100 ரூபாய் அந்த வண்டி வேலைன்னா 100 ரூபாவும் வாங்குவோம். இப்போ நம்ம டேஸ் 20 rupees நாங்கள் பண்ணுறோம், 20% நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 180 rupees தான் ஃபைனான்ஸ் இப்போ நம்ம டேஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பேஷியன்ட்லி ஆன்சரிங் அஸ் சார். It's my pleasure. It's my immense pleasure. எங்க கேள்வியில நிறைய உங்களோட பர்சனல், உங்க பிசினஸ் பத்தி இருந்திருக்கலாம். இது எல்லாமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை இங்க இருக்க ஒரு சிலரால அதை அவங்களோட பிசினஸ்ல எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றதுக்காக தான் சார் இந்த கேள்வி. நீங்க ரொம்ப பேஷியண்டா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி ஹார்னர் டு ஹேவ் யூ இன் திஸ் சேனல். I think நான் பேஷண்டா பண்ணல, அவங்க பேஷன்ஸ் தான். தேங்க்யூ சார். வணக்கம் சார். We call upon Anand sir, yes, one president. So appreciate this opportunity. So can you give me a round of applause? Yes, sir.
சார்